ஃபைனலி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஸோ என்னைக்கு வந்து ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம அஃபிஷியலாக பார்க்க போகிறோம். விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் வந்து செம்மையாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஜனநாயகம் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் வந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து விஜய் சிஎம் ஆயிட்டாரு, தமிழக முதலமைச்சர் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு வரப்போது செம்மையாக வந்து ட்ரெண்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜனநாயகம் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் வந்து சிபிஐ சென்சார் சர்டிஃபிகேட் குழு வந்து இந்த படத்தை ஒழுங்காக சென்சார் பண்ணாததால் நிறைய பிரச்சனை வந்து படம் வந்து தள்ளி போய்கொண்டே இருந்தது. எலெக்ஷன் சமயத்தில் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி போய்கொண்டே இருந்தது. இப்போ எலெக்ஷன் வந்து முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஜனநாயகம் திரைப்படத்துக்கு யூஎஸ் சான்றிதழ் வந்து ஆல்ரெடி வந்து வாங்கிட்டாங்க. ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்காம இருந்தாங்க. ஏன்னா வந்து இப்போ எலெக்ஷன் வந்து போயிட்டு இருக்குது, எலெக்ஷன் கேம்பெயின் போயிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வேண்டாம், எலெக்ஷன் முடிச்சுட்டு நம்ம கொடுத்துக்கலாம் ரிசல்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு. விஜய் அவர்கள் நினச்ச மாதிரி இப்போ விஜய் அவர்கள் சிஎம்மும் ஆகிட்டாங்க. இப்போ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகிறது. அதாவது விஜய் அவர்கள் வந்து வருகிற 7ஆம் தேதி பதவியேற்க போகிறார். விஜய் என்னும் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படி சொல்லி பதவியேற்க போகிறார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் அந்த பதவியேற்பு விழா வந்து நடக்கப் போகிறது. அதைத் தொடர்ந்து வருகிற 10ஆம் தேதி 7ஆம் தேதி பதவியேற்பு விழா, 8ஆம் தேதி முதல் கையெழுத்து, அந்த மாதிரி அடுத்தடுத்து முடிச்சுட்டு 10ஆம் தேதி விஜய் அவர்கள் வந்து அஃபிஷியலாக அப்டேட் ஜனநாயக திரைப்படத்தை அப்டேட் வந்து கேவின் நிறுவனம் கொடுக்க போகிறது. ஸோ அஃபிஷியலாக ஜனநாயக திரைப்படம் வருகிற 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுக்க போகிறது. ஆனால் இதில் சிக்கல் என்னென்னா அதே 14ஆம் தேதி தான் சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படம் வெளியாக போகிறது. இது வந்து மிக ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயமா வந்து சூர்யா ரசிகர்கள் வந்து இருக்க போகிறது. விஜய் அவர்கள் ஜனநாயகன், விஜய் முதலமைச்சர் நடிக்கும் ஜனநாயகன், சூர்யா அவர்கள் கருப்பு ரெண்டும் ஒரே நேரத்தில் மோதிக்கொண்டா என்னன்னா கருப்பு சூப்பர் துப்பராக இருந்தாலுமே ஜனநாயகன் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். இதனாலே வந்து கருப்பு திரைப்படத்தை பல பேர் வந்து கண்டுக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இது எல்லாமே ஹாப்பியான நியூஸ். ஆனால் ஒரு சோகமான விஷயம் இருக்குது. ஜனநாயகம் திரைப்படத்தோட ஓடிடி ரைட்ஸ், அதாவது ஓடிடி ரைட்ஸ் வந்து ஜனநாயகம் திரைப்படத்துக்கு 120 கோடி கொடுத்து வாங்கியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஓடிடி ரைட்ஸ் வந்து கேன்சல் ஆகியிருக்கு. ஏன் கேன்சல் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எலெக்ஷனுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்பே வந்து ஜனநாயகம் திரைப்படம் வந்து இணையதளத்தில் ஹெச்டி பிரிண்ட், அதாவது தேட்டர் பிரிண்ட் கிடையாது, ஹெச்டி பிரிண்ட் வந்து லீக் ஆகிடுச்சு. ஸோ ஹெச்டி பிரிண்ட் லீக் ஆனதால் வந்து பல பேர் வந்து பார்த்தாங்க, சில பேர் பார்க்காம இருப்பாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம், திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா எல்லாரும் வந்து ஒரு டைம் திரையரங்குகளை பார்த்துட்டு அப்புறமா எப்பயுமே வந்து ஓடிடியில் வந்துட்டு அப்போ தான் ஹெச்டியாக பார்ப்பாங்க. ஆனால் வந்து இப்போ ஹெச்டி பிரிண்ட் இருப்பதால் வந்து படத்தை தேட்டரில் பார்த்துட்டு அப்புறமா ஹெச்டி டவுன்லோட் பண்ணிட்டு பற்றுவாங்க, ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஓடிடியில் என்ன தான் படம் ரிலீஸ் ஆனாலுமே அது வந்து ஓடிடி தளத்துக்கு மிகப்பெரிய நஷ்டமாகிவிடும். இந்த ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு தான் வந்து ஓடிடி தளம் தன்னோட அக்ரிமெண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, அமௌண்ட்டும் வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இதை ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாங்க. இப்போ மீண்டும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து படத்தை வந்து வாங்கியிருக்காங்க, அது மிகப்பெரிய தொகைக்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதனால் ஜனநாயகம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையப்போகிறது. மே 14ஆம் தேதி உலகம் முழுவதும் ஜனநாயக திரைப்படம் வெளியாக போகிறது. இதுக்கான அப்டேட் வந்து மே 7ஆம் தேதி, அதாவது விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு வந்து இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகும். நம்ம எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா சம்மந்தமாக எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.